السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, ஒவ்வொரு நாளும் முக்கியமான இஸ்லாமிய தகவல்களையும் வரலாற்று செய்திகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்து வாருங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களுக்கும் அந்த நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், 3 சந்தர்ப்பங்களில் சிரித்தால் அல்லாஹுக்கு கோபம் உண்டாகும், 3 சந்தர்ப்பங்களில் தூங்கினால் அல்லாஹுக்கு கோபம் உண்டாகும் என்று சொல்கிறார்கள். 3 சந்தர்ப்பங்களில் சிரித்தால் என்று சொன்னால், தொழுது கொண்டிருக்கும் பொழுது சிரித்தால் அல்லாஹுக்கு அது கோபத்தை ஏற்படுத்தும். ஜனாசாவில் கலந்து கொண்டிருக்கின்ற பொழுது சிரித்தாலும் அல்லாஹுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். 3வதாக ஜிக்ரு மஜ்லிஸில், அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய அந்த ஜிக்ரு மஜ்லிஸில் சிரித்தாலும் அல்லாஹுக்கு கோபத்தை ஏற்படுத்திவிடும் என்று இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் 3 சந்தர்ப்பத்தில் தூங்கினால் அல்லாஹுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். முதலாவதாக தொழுது கொண்டே தூங்கினால் அல்லாஹுக்கு கோபத்தை ஏற்படுத்திவிடும். 2வதாக மஹ்ரிபுக்கு பின்னால் இஷாவுக்கு இடையிலே தூங்கினாலும் அல்லாஹுக்கு கோபத்தை அது ஏற்படுத்திவிடும். 3வதாக ஜிக்ரு மஜ்லிஸில் ஜிக்ரு செய்யாமல் தூங்கிக் கொண்டிருந்தாலும் அல்லாஹுக்கு அது கோபத்தை ஏற்படுத்திவிடும் என்று இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் மட்டுமல்ல, மற்ற நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்கள், சாலிஹான அமல்கள் செய்கின்ற பொழுது நாம் நம்முடைய உணர்வை அப்படியே சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தூங்கி விழுவதோ அல்லது சிறு தூக்கம் தூங்குவதோ, சோம்பேறித்தனமாக இருப்பதோ, பொடுப்போக்குத்தனமாக இருப்பதோ கூடாது. அவ்வாறு இருந்தால் நமக்கு கிடைக்கப்படுகின்ற நன்மை இல்லாமல் போய்விடும். எனவே நன்மைகளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.